தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் சுற்றுலா தலங்களுக்கு குறைவேதும் கிடையாது. இதில் சென்னை என்றவுடன் முதலில் நமக்கு நினைவு வருவது மெரினா கடற்கரை. இந்த மெரினா கடற்கரையானது வங்காள விரிகுடாவை ஒட்டிய இயற்கையான நகர்ப்புற கடற்கரை. இந்த கடற்கரை 13 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டுள்ளது. இது நாட்டின் மிக நீளமான இயற்கை நகர்ப்புற கடற்கரையாகவும் உலகின் 2வது பெரிய கடற்கரையாகவும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30,000 பார்வையாளர்களை கொண்ட இந்தியாவின் மிகவும் நெரிசலான கடற்கரையாகவும் உள்ளது. முடிவிலி வரை நீள்வது போல காணப்படும் ஒரு வெள்ளை மணல் கரையுடன் மெரினா கடற்கரையின் நிலப்பரப்பு ஒரு மயக்கும் மற்றும் அமைதியான காட்சியாகும். அடுத்ததாக அரசு அருங்காட்சியகம் சென்னை. இது 1851 நிறுவப்பட்டது மற்றும் கொல்கத்தாவில் உள்ள இந்திய அருங்காட்சியகத்திற்கு அடுத்தபடியாக நாட்டின் 2வது பழமையான அருங்காட்சியகம் இதுவாகும். சென்னையில் எழும்பூர் புறநகரில் அமைந்துள்ள இது இந்தோ சார்சனிக் பாணியில் கட்டப்பட்டுள்ளது மற்றும் ராஜா ரவிவர்மாவின் படைப்புகளில் வளமான தொகுப்புகளையும் கொண்டுள்ளது. அடுத்ததாக எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி. 1994ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட கணிசமான புதிய கட்டமைப்பான எம்ஜிஆர் திரைப்பட நகரமானது தமிழ் நடிகராக மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் நீண்டகால முதல்வராகவும் இருந்த எம்ஜி ராமச்சந்திரனின் அன்பான நினைவாக தமிழக அரசால் நிர்வகிக்கப்படுகிறது. அடுத்ததாக தென்றல் கடற்கரை. இது சென்னையில் உள்ள வால்மீகி நகரின் தொலைதூர மற்றும் அமைதியான சுற்றுப்புறத்தில் அமைந்துள்ளது. சிறியதாகவும் மாசுபாடு குறைவாகவும் இருப்பதால் அமைதியான மாலை பொழுதை காண விரும்பும் எவருக்கும் இது சரியான இடமாகும். அடுத்ததாக இஸ்கான் டெம்பிள். இது கிருஷ்ணர் மற்றும் அவரது மனைவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெரிய கோவில். இந்த கோவில் பாரம்பரிய மற்றும் நவீன பாணியில் கட்டப்பட்டுள்ளது. முதல் தளத்தில் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்காக ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் அதன் சர விளக்குகள், நூலகம் மற்றும் சுவாரஸ்யமான சடங்குகளுக்கு பிரபலமானது.